வணக்கம். என்னம்மா முதல்ல உட்காருங்க. என்ன இருந்தாலும் வயசுக்காக இல்லைனாலும் குணத்துக்காக மரியாதை கொடுக்கணும்ல அப்ப. அட என்னமாமா இது உங்க மடியில் விளையாண்டு ஒண்ணுக்கு பெஞ்சு வளர்ந்த பையனா? உட்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியே அவங்க தாத்தா தொராஸ் தேவரை உரிச்சு வச்ச மாதிரி நட பேச்சு எல்லாம். எனக்குன்னு வந்து பிறந்தீங்களடா. ஏங்க ஊர்ல இருக்கிற சனெல்லாம் ஒருமிக்க எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கும் போது இவங்க எந்திரிச்சு நின்னா என்னவா? தலையில இருக்கிற கிரீடம் கலண்டி தரையில விழுந்துட்டு போகுது. அதா சும்மா கேடாங்கிட்டு உனக்கு அப்புங்க வேற வேலை வெட்டி கிடையாது. அந்த ஆள் வந்தா எழுந்திரிச்சு நிப்பீங்க. நாங்க எதுக்கு எழுந்திரிச்சு நிக்கணும்? அவருக்கு எந்த வகையில் நாங்க குறைஞ்சு போய் அந்த ஆளு தொர்ராஸ் தேவர் பேரனா, நாங்களும் தொர்ராஸ் தேவர் பேரந்த. பொண்ணு வந்தா பொட்டிய தூக்கி. ஏய் என்னடியவ வீட்டுக்குள்ளே மஞ்சு வரட்டு வரட்டிட்டு மடக்கி பிடிக்கதா மாப்பிள்ளையில வச்சிருக்கீங்களே, பிடிக்க சொல்லுங்க. பிடிச்சிட்டா நாங்க எதுக்கு ஓடுறோம்? இந்த வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. விட்டா வெறுங்குண்டாவிலே கழிக்கிண்டிடுவே நீ. வச்சது வச்ச இடத்துல அப்படியே கிடக்குது. நான் ஒருத்தி இல்லைன்னா இந்த வீடே கோழி கூடாயிரும். ஐயோ எதுக்கு இப்படி அவசரம்? நான் ஒருத்தி வருவேன் தான் தெரியுமில்ல. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்கா? எங்கிட்டா நான் பாத்துக்கிறேன். மாட்டுக்கு வெக்க பொடுங்கி போடுங்கடான்னு ஒருத்தனுக்கு 2 பயல அனுப்பிச்சு வச்சேன். பேச்சம் காணும் மூச்சம் காணும். அது என்னன்னு போய் பாரு. யாரு நீ? அறுவரமா பெத்து வச்சிருக்கேன் 2 சவளையா? அதுடா இங்க எங்க மேயுதுன்னு பாக்குறேன் இரு. அட பாவிகளா, கொஞ்சம் தானே சும்மா இப்ப குடுப்பியா மாட்டியா? அப்படி போடு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. என்ன மாப்பிள்ளைகளா வைக்கப்படுப்பு பத்தி இருந்துன்னு பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மலரே. தம்பி பையன் ரயில பாத்து இல்லைன்னு சொன்னா அதான் ரயில் விட்டு காட்டிட்டு இருந்தில்ல. நீங்க ரயிலே பார்த்தது தம்பி, நீங்க காட்டுறீங்க. அத்தையும் ரயிலே பார்த்தது இல்லையா? கொஞ்சம் வந்து காட்டுறீங்களா? ஏய் வேடா மாட்டுக்கு வைக்க பிடிங்க போடுங்கடானா இங்க வந்து ரயில விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க அத்தை கிட்ட போய் சொல்றேன். என்னண்ணே ரயில்ல ஒரு குட்டியும் ஒரு பெருசு ஒரே போக. மலரே மலரே இங்க பாரு. நில்லு இங்க பாரு. வேண்டாம் வேண்டாம் விளையாட்டு. இங்க பாரு சும்மா இங்க பாரு மலரே மலரே. என்னடா வயசு புள்ளைய விரட்டி விளையாடிக்கிட்டு? வயசு புள்ளையா வாயை வச்சுக்கிட்டு சொல்லாத்தா? அத்தை உன் புள்ளைகள பத்திரமா பாத்துக்க. தண்டவாளம் இல்லாம ரயில் விட்டுட்டு இருக்காக. கவுந்துற போகுது. உன்ன போக போக போக. என்ன பாக்குற? நீங்களும் தான் என்ன பாக்குறிய? சரி வழி விடு. என்ன மச்சான் விளையாடிக்கிட்டு? வழிய விடுங்க. போ இப்படி போ. மச்சான் தலையில சுமையோட இருக்கேன்ல, நீங்க வெறும் கை தானே வீசிட்டு வரீங்க. இறங்கி வழி விட்டா என்னவா? உன்னை யாரு சுமந்துட்டு வர சொன்னாங்க? இறக்கி வச்சுட்டு கையை வீசிக்கிட்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு வாய் நீளம் தான். உனக்கு கூட தான் நாக்கு நீளம். பின்ன உங்கள மாதிரி எனக்கு என்ன மொட்டை நாக்கா? அது எங்க பார்த்த? மொட்டை நாக்கா குட்டை நாக்கான்னு நேரம் வரும்போது காட்டுறேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா நான் ஒண்ணு சொல்லுவேன். சரிங்களா? சொல்லு. நாக்குனால மூக்க தொடுங்க. தொட்டுட்டா? தொட்டுட்டா உங்களுக்கு வாக்கப்படுறேன். இதெல்லாம் பெரிய வித்த. ஓடுற ஓட்டத்துல 9 தடவை டக்கு டக்குன்னு தொடுவேன். நான் சொன்னது மூக்க. நீ கொஞ்சம் விவரம் தான். இப்ப பாரு சொல்றேன். இதுக்கு பவுஸ் இல்ல, பெருசா பேச வந்துட்டாரு. என்னைக்கு நாக்கு நீளமாகுதோ அன்னைக்கு வந்து தொட்டு காட்டுங்க. வரேன்டி வரேன்.
பொடி உரிச்ச உருளைக்கிழங்கு இரு ஒரு நாளைக்கு ஒன்று பொரிச்சிடுறேன். இந்தாங்க பொம்பளைங்களா, இன்னுமா வேலை செஞ்சுட்டு இருக்கிய? பொழுது சாய போகுதே, வீட்டுக்கு போல. அம்மா மலரே, அள்ளி கொடுக்குற மவராசனுக்கு அளந்து பார்த்தா வேலை செய்ய முடியா? அதானே மகராசன்ட்டு மடியில கிடியில விழுந்துடாதீங்க. ரொம்ப தான் அக்கறை போச்சனா போவீளா? அவவ அவசரம் இந்த சிரிக்கைகளுக்கு எங்க தெரிய போகுது? ஏன் மாமா உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? உழுது போதும் ஓடிட்டு போக சொல்லுங்க. போ சொல்றதாயே, நீ வேற கல்லக்கல்ல வீசி எரிஞ்சிடாத. டேய் டேய், கவுத்துட்டு வாடா. எதுக்கு இப்ப காட்டுல வேலை செய்யற ஆளுங்களா விரட்டிட்டு இருக்க? எல்லாத்தையும் கூட்டத்துல வச்சா பேச முடியும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ, தினமும் பேசிதான் உசுர் எடுத்துட்டு இருக்கிய. புதுசா என்னத்த பேசி கிழிக்க போறவ? டேய். ஏதாவது தெரியுதா மாமா? ம்? இருக்கிற பயலோ எல்லாத்தையும் விரட்டி அனுப்பிச்சது இதுக்குதானே? பின்ன என்னதுக்கா? ஆத்தா புதுசா பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துச்சு. அது உங்களுக்கு தான் முத காட்டணும்னு சொல்லி ஊருக்குள்ள ஒருத்தி ஹண்ட்லயும் படாம ஓடி வந்தா, நீங்க நடனா ஊரே கூட்டி வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தீங்க. அதான் விரட்டி விட்டேன். நல்லா இருக்கா மாமா? ஆமா கிறுக்கி, நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதோ மனப்பாறை முறுக்கு மாதிரி முறுக்கிக்கிட்டே போறீல மாமா. நல்லா இருக்கா நல்லா இல்லையா தங்கப்பா பாண்டி? ஏய், தங்கப்பாண்டி. ஏய். ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா உங்க பேரு சொன்னாலே பேரிச்சம்பழம் மாட்டோம் இனிக்குதுன்னு ஊர்ல நண்டுல இருந்து சுண்டு வரைக்கும் தங்கப்பாண்டின்னு கூப்பிட்டுட்டு திரியறாக. இப்ப நான் ஒருத்தி கூப்பிட்டதுதான் குறைஞ்சு போச்சாக்கும். வாக்குப்பட்டதுக்கு அப்புறம் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட முடியும். அதனாலதான் இப்ப ஒரு தடவை தங்கப்பா. என்னடி தொட்டு பேசுறவ? கட்டிக்கிட்டு பேசலாமா மாமா? கைய உடைச்சிருவேன். ஒடிச்சிடுவீங்களா மாமா? ஒடிங்க பாக்கலாம். ஒடிங்க மாமா, ஒடிங்க. ஒடிச்சிடுங்க. ஒடிங்க மாமா, ஒடிங்க. ஒடிங்க 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 மாமா, ஒடிங்க 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 மாமா. ஆ. என் மேல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு அமுக்கு மூட்டை மாதிரி இருந்துட்டீல மாமா. சரியான கள்ளந்தான் மாமா நீங்க. ஆமாமா. மாமா நீங்க தினமும் இதே மாதிரி தோட்டத்துக்கு வந்துருங்க. நானும் ஆத்தாக்கு தெரியாம வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம். என்ன மாமா? ஓ, இருப்போம். ஐயோ என் மாமா, என் செல்ல மாமா, என் தங்க மாமா, என் மாமா. ஜாலியா இரு. என்ன மாமா நீங்க? புது சட்டையும் பாவாடையும் ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே ஊருக்குள்ள போ, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தேங்காய்ப்பு. ஆமா, என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுற பாரு, அதான் ஏறிடுச்சு. போடி. என்ன தூக்கி எடுத்தாங்க பாண்டி. ஏய். என்னையா படிச்ச மாப்ள குப்பர் என்ன தேவடி வாங்குற? பேசாம இருக்கு மாமா, உங்களுக்கு எப்பவுமே எழுத்தாளம் தான், சும்மா போறதில்ல. ஏலா பொம்பளைல என்னடா என் மருமையனை பின்னாடி விழுக வச்சு விட்டு முன்னாடி வேலை எடுக்கிறியா? பேச்ச பாரு பேச்ச, மாமனுக்கு வயசு திரும்பதாக்கும். ஏண்டி ரொம்ப சந்தேகமா தான் செத்த நேரம் வந்துட்டான் போ. ஆச்சி இவ கூட பேசினா குடிய கெடுத்து போடுவாங்க. ஒரு பேச்சுல ஊர்காவில வெடி வச்சிருக்கேன். போ மாமா போ, நான் ஒரு நாளைக்கு உன் வீட்டு முத்தத்துல வெடி வைக்கிறேன் பாரு. அடடடடடடா, ஊர்ல இருக்கிற குமரி ஊரா ஒருமிச்சு எங்கேதான் குளிப்பாளது போல இருக்கு. ஊர்ல பாதிதான் மாமா. டேய் உங்க அக்கால கட்டின பாவத்துக்கு உடுவு மாதிரி கூடவே ஒட்டிட்டு தெரியாடா. நாங்க என்ன ஓடியா போயிருவான்? டேய் உடனே உடப்படி போடுறது சொன்னடா, ஓடுடா. ஏலா குமரி பிள்ளைங்களா, குளிக்கிறீங்களா? குளிங்க. அழகான ஆத்தனிய ஒரே நாள்ல மொத்த அழகாயிட்டாளுங்களே. டேய் பார்த்து தேங்கிடி, தோல் தேஞ்சு தண்ணிக்குள்ள வர போகுது. அட என்னடா காத்திய மாத்த ஈச மாதிரி இந்த இலையிறாளுங்க. உட்காந்து குளிங்களா, உறவுக்காரன் தானே. தண்ணி பார்க்கலாம், நான் பார்க்க கூடாதாக்கு. சரி நீங்க குளிங்கத்தான், நான் பார்க்கல. ஏய் பிள்ளைகளா, அங்க என்ன களை எடுக்கிறது விட்டு வந்து குளிச்சு குமாரம் போட்டுட்டு இருக்கிறவளுக்கா?
போ போ போய் வேலையை பாப்பீங்களா? யார் அது? அங்கச்சாமி மாமனா? அட என்ன மாமா அது மொட்டை பால்ல வந்து முக்காட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? ஆமா வருமேனே, இப்பதான் உங்க தம்பி பாறையில விடுத்து பண்ணாங்குள்ள விளையாடிட்டு இருந்தாரு. நீங்க குளிக்கிற பொம்பளையில பாக்க வந்தீங்களாக்கு? சேச்சா என்ன மாமா நீ வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு மாமா. குளிக்க வந்தா அது சரி சரி, நீங்க வேற எதுக்கு வர போறிய? வாங்க வருமேனே, வாயா. என்ன ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே மாமா. அட உட்காரையா மாப்பிள்ள. எங்க அக்கா ஒரு மாட்டு பாலை ஒரு மிக்க கொடுத்து என் மாப்பிள்ளையில சும்மா தலை தலைன்னு வளர்த்து வச்சிருக்கு. உடம்பு இருக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைகளுக்கு விவரம் பத்தலையே. என்ன மாமா அப்படி சொல்லிவிட்ட? அட என்னய்யா, உன்னையும் உன் தம்பி நம்பி ஒரு வயசு பிள்ளைய ராத்திரி பூரா ஒரு வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் விடிய காலம் வரும்போது பொட்டலியாம கூட்டியாதே போல இருக்க ஐயா. ஆமாமா. என்ன ஓமா ஓமா மாப்பிள்ள, அந்த காலத்துல உங்க மாமே வில்லு வண்டியை கட்டிக்கிட்டு வெள்ளாத்தி வளத்துக்கு சும்மா சல்லு சல்லுன்னு போனேன்னா வீதி கொடுத்தியா நின்று வெள்ள வீசுவாளுக. விரல் கொடுத்தியா மாட்டியாந்துருவேன். நீ இந்த வயசுல விரல் சும்பிக்கிட்டு தெரியா ஐயா? ஆனா ஓஞ்சோட்டு பேர் எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை ஒட்டி பத்து அதாவது பள்ளிக்கூடத்து போய் தெரியுது. அண்ணன் தம்பியை தென்னை மரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறீங்க தவிர ஒரு ஆம்பளை லட்சணம் இல்லையே. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி விடணும் ஐயா. நானே எங்க அப்பா அத்தாட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு மாமா கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஏயா மூத்தவ இருக்கும்போது இளைவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுங்கிறாங்க. யாரு? தங்கபாண்டியா? சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கியா ஐயா? உன் குடும்பத்துக்கு நீ மூத்தவனா அவன் மூத்தவனா ஐயா? ஆனா ஓ வயத்த பசிக்கு அவன் சொல்றதுனா ஓம் பசி எனக்குமா? யோ நீ இப்படியே விட்டினா கல்யாணத்துல இருந்து கருமாதி வரைக்கும் உன்னை பிள்ளை திருப்பிடுவாங்க. இவ்வளவு ஏன் நாளைக்கே உங்க ஆத்தா செத்தா உன்னைய மொட்டையோட அடிக்கணும் பண்ணிவிடுவாங்க. இந்த ஊராங்க ஊராத்திலையும் ஒதுக்கிடுவாங்க. புரிஞ்சு நடந்துக்க. திடுதிப்புன கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு வந்து நிக்கிறியே, என்னடா ஆச்சு? விதைச்சவளுக்கு தெரியாதா வெள்ளாமை எப்ப அறுக்கணும்னு? பெத்தவளுக்கு தெரியாதாடா பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? தெரியலையே. அதான் உங்களுக்கு தெரியலையே. கொடை உடைச்சு கொல்லி போடத்தான் உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்காரு. அதனாலதான் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. செல்லச்சாமி, மூத்தவர் இருக்கும் போது உனக்கு கல்யாணம் பண்ணா ஓ அண்ணனுக்கு அசிங்கம் இல்லையா? அவருக்கு அவமானமா போயிடாதப்பா. அந்த ஆளு இன்னும் 10 வருஷம் கல்யாணம் பண்ணாம இருப்பாரு. அது வரை நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த வீட்டுக்கு நான் தானே மூத்தவன். ஒழுங்கு மரியாதையா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல ரோட்ல போற எவ்வளையாவது இழுத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்துவ அப்புறம் ரொம்ப அவமானப்பட்டு போயிருவீங்க. அப்புறம் என் மேல குத்தம் குறை எதுவும் சொல்லக்கூடாதாமா. காசு பணத்தை இந்த கதிரேஸ்தேவன் பெருசா சேர்த்து வைக்கலனாலும் கொஞ்சோண்டு கௌரவத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அத கடைசி வரைக்கும் இந்த பயில வச்சு காப்பாற்ற மாட்டானு போடுறேன். என்ன அது பச்சை பையில போட்டு கொலையாட்டிட்டு இருக்க நீ? அடிச்சடியில 5 பேர்ல பயஞ்சு போச்சப்பா. மனுஷ பிறவியாண்டா உங்களுக்கு அறிவு ஒரு மானகட்ட பையில ஓடி போயிடா. டே ஓடிடுறா, சொன்னா கேள்றா. அட மடப்பயமவனே ஓடுறா. அட அயோக்கிய பயமனே முட்டா பயமனே ஓடுறா. அட வெங்கம் பயமவனே ஓடி போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நிப்ப. உன்னைய கையை காலி பிக்கிறே வர மாத்திக்க நாப்பல. உரிமை இருக்கு, உருத்திருக்கு. என் மகனை நான் அடிப்பேன், உதைப்பேன். அதை கேட்க நீ யாரா? என்னடா முழங்குற? இவனுக்கு அவன் அப்பனா இல்ல அவனுக்கு இவன் அப்பனா? ஐயா சொன்னையா தப்பு பண்ணிட்ட. யாரா